பிஜேபிட்ட வந்து கொள்கைன்னு கூட கடுகளவு கூட அந்த பிஜேபியில் எதிர்பார்க்க முடியாது. திராவிட சித்தாந்தங்களை தமிழ்நாட்டுக்கு மேலும் மேலும் கொண்டு வந்தால் தான் இந்த நாடு உருப்படும் அல்லது இந்த நாடு வளர்ச்சி பெறும். இதில் நாங்கள் தெளிவாக இருக்கிறோம். நீட் தேர்விலிருந்து தமிழ்நாட்டுக்கு விலக்கை பெற்று தருவோம் ஒரு வாக்குறுதி கொடுத்தீங்க. கண்டிப்பாக மிக மிக முக்கியமான வாக்குறுதி. அந்த வாக்குறுதி உங்களால் இன்னும் நிறைவேற்ற முடியல. மக்களை முழுமையாக நாங்கள் நம்புகிறோம். நீங்க மக்கள் நம்புறீங்க, ஆனா மக்கள் உங்களை நம்பல. 2 வார்த்தையை சேர்த்து அதுதான் முக்கியம். சொன்னதை செய்வோம், செய்வதை சொல்வோம். இது எல்லாமே 5 ஆண்டுகளுக்குள் நிறைவேற்றப்படும் என்று கொடுத்தீங்களா, இல்ல 5 ஆண்டுகள் தாண்டி தான் நிறைவேற்றப்படும் என்று கொடுத்தீங்களா? ஒரே நாடு ஒரே தேர்தலில் வந்து மறைந்த முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் கருணாநிதி ஆதரித்து நெஞ்சுக்கு நீதி என்ற புத்தகத்துல எழுதியிருக்காரு. ஆனா இன்றைய முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் வந்து அன்ற தந்தை ஆதரித்த அந்த திட்டத்தை மகன் வந்து எதிர்க்கிறாரு. இது வந்து ராணுவ ஆட்சி கிடையாது. இந்தியாவில் ஜனநாயக ஆட்சி, மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுகின்ற ஆட்சி தான் மத்திய ஆட்சியும் மாநில ஆட்சியும். ஸோ மக்கள் ஓட்டு கூட தேர்ந்தெடுக்கிறாங்க. அதனால வந்து சித்தாந்தத்தெல்லாம் தெரிஞ்சுதான் மக்கள் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கிற தவிர தெரியாமலாம் ஓட்டு போட்டு. ஜெம் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். அரசியல் ஆடுகள பகுதியில் இன்று நம்மோடு இணைந்துள்ள திமுக தலைமை கழக பேச்சாளர் ஆலந்தூர் மலர் மன்னன் அவர்கள் நம்மோடு இணைந்துள்ளார். அவரிடம் இன்றைய அரசியல் நிலவரம் குறித்து விரிவாக விவாதிக்கலாம். சார் வணக்கம். சார் நல்லா இருக்கீங்களா சார்? சார், இப்போ வந்து 2026 சட்டமன்ற தேர்தலை திமுக எதிர்கொள்ள இருக்கின்றது. இந்த தேர்தலில் வந்து 200 இடங்களை வெற்றி பெறுவதற்கான இலக்காக கொண்டு தேர்தல் களப்பணிகளை முடுக்கிவிடப்பட்டுள்ளது. திமுகவுக்கு 200 இடங்களை வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருப்பதாக நினைக்கிறீங்களா சார்? திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரையில் 184 வரைக்கும் ஒரு காலகட்டத்தில் வெற்றி பெற்றிருக்கிறோம். அந்த காலகட்டம் நல்லாட்சியாகவே அப்போவும் நம்ம கொடுத்துருக்குறோம். அதுக்காக மற்ற ஆட்சியெலாம் இது கிடையாது. பொதுவாகவே திமுகவுடைய தேர்தல் வாக்குறுதி, அந்த வாக்குறுதியை மக்கள் மத்தியில் கொண்டு கொடுக்குறோம் பார்த்திங்களா, அந்த மக்கள் மத்தியில் கொண்டு கொடுக்கும்போது மக்களுக்கு ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்துகிறோம். முதல்ல தேர்தல்னு சொன்னாலே வாக்குறுதி தானே. இவங்க என்ன சொன்னாங்க, அவங்க என்ன சொன்னாங்க, இது தான் மக்கள் முதல்ல கவனிப்பாங்க. அப்படி கவனிக்கும்போது அரசியல்னு என்றைக்கு உருவாக்கப்பட்டதோ அன்னைக்கு தேர்தல்னு அதுக்கு பிறகு உருவாகியிருக்கும். அப்போ தேர்தலில் போட்டியிடுற காலம் தொட்டு அந்த தேர்தல் வாக்குறுதி மிக முக்கியத்துவம் பெறுகிறது. அப்போது தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் இங்கே இருக்கக்கூடிய அரசியல் இயக்கங்கள் அல்லது கட்சிகள் ஒவ்வொருத்தரும் தங்களுடைய எண்ணங்களை நம்ம ஆட்சிக்கு வந்தால் மக்களுக்கு என்ன செய்வோம் அப்படின்றத எல்லாருமே தெளிவுபடுத்துவாங்க. திமுக இதில் வந்து கொஞ்சம் வித்தியாசமாகவே எப்போவுமே இருந்திருக்குது. திராவிட முன்னேற்ற கழகம் எப்போ தேர்தலில் போட்டியிட ஆரம்பித்ததோ அப்போல்லாம் பிரிண்டிங் மூலமான வாக்குறுதிகள் கூட இருந்திருக்காது. ஆனால் பிற்காலம் வரும்போது இந்த வார பத்திரிகை ராணின்னு ஒரு பத்திரிகை பார்த்துருப்பீங்கள்ல, இந்த பத்திரிகை அளவுக்கு தேர்தல் வாக்குறுதியே தர முடிஞ்சுது. அப்போது இந்த தடவை 2021 தேர்தலை சந்திக்கும்போது தளபதி என்ன பண்ணுறாரு, ஒரு 500க்கும் மேற்பட்ட வாக்குறுதிகளை மக்களுக்கு கொடுக்குறாரு. அந்த மக்களுக்கு கொடுக்கக்கூடிய வாக்குறுதியில் மிக முக்கியமாக நம்ம ஏதோ வாக்குறுதியை கொடுத்துட்டோம் தேர்தலில் போட்டிடுவோன்றது இல்லை. இந்த வாக்குறுதியை கொடுத்தா இதை நிறைவேற்ற முடியுமா அப்படின்னு பார்த்து தான் அந்த வாக்குறுதியை கொடுக்குறாரு. அப்போ அந்த வாக்குறுதியை கொடுக்கும்போது நிறைவேற்றுறதுக்கு என்ன வேணும்? பணம் வேணும். அந்த நிதி ஆதாரங்கள் எப்படி இருக்குதுன்னு பார்க்குறாங்க. பொதுவாகவே உங்களுக்கு உள்ளங்கை நெல்லிக்கனி போல் தெரியும். பொதுவாகவே மத்திய சர்க்கார் இன்றைக்கி இணக்கமான சூழ்நிலையில் இல்லை. அதுவும் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சின்னா இன்னும் கொஞ்சம் வேப்பங்காயாக தான் உங்களுக்கு கசந்துட்டு இருக்குது. அது 2 பேருக்குமே இருக்கு சார். திமுக ஆமாம் இல்லைன்னு சொல்ல முடியாது. கசக்குது. ஆமாம், அது கொள்கை முரண்பாடு.
இப்போது பாஜகவுக்கும் எங்களுக்கும் எந்த வகையிலையும் கொள்கை ஒத்துப்போகாது. ஆனாலும் கலைஞர் என்ன பண்ணார், வாஜ்பாய் இருக்கும்போது கூட்டணி அது எல்லாரும் கேட்பாங்க, அப்போ மட்டும் கொள்கையெல்லாம் ஒத்து போச்சா? அப்போ சில கண்டிஷனை போட்டோம் நம்ம, அந்த கண்டிஷனுக்கெல்லாம் ஒத்துப்பட்டு வந்தால் கூட்டணி தொடரணும்னு அதே மாதிரி நிரூபித்து காட்டினார். 2 பேருமே நிரூபித்து காட்டினாங்க. அதில் வாஜ்பாயும் குறை சொல்ல முடியாது, கலைஞரையும் குறை சொல்ல முடியாது. அதனால் அதே கண்டிஷனை இப்போ போடலாம்ல பாஜக கூட? இப்போ போடுறதுக்குரிய வாய்ப்புகளே இல்லை. ஏன் இல்லைன்னாக்கா, திராவிட சித்தாந்தங்களில் ஊறி போய் இந்த திராவிட சித்தாந்தங்களை பிரதிபலிக்கணும், அது அதிகமாக பிரதிபலிக்கணும்னு நாங்கள் நினைக்கிறோம். ஆனால் பிஜேபிகிட்ட வந்து கொள்கைன்னு கூட கடுகளவு கூட அந்த பிஜேபியில் எதிர்பார்க்க முடியாது. அப்போ எப்படி முரண்பாடுகளை தவிர்த்து கூட்டணி சேர முடியும்? கூட்டணி சேர்றதில்ல, ஒரு நட்புணர்வு கூட கொள்ள முடியலையே. இப்போ வந்து சாதாரணமாக பேசுவோம். திமுக வந்து அடிப்படையாக என்ன சொல்லுது? கல்வி, மருத்துவம், விவசாயம், இந்த பேசிக்கில் நம்ம அழுத்தமாக சொல்கிறோம். இதை இப்போ கூட ஒரு வாரத்துக்கு முன்னாடி கூட தளபதி வந்து நிதி ஆய்வு கூட்டத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி கூட அந்த கல்வி, மருத்துவம் இதை பற்றி அழுத்தமாக சொல்லிட்டு தான் போனார். அப்போது இந்த அழுத்தத்தில் நாங்கள் சரியாக இருக்கும்போது அதில் திராவிட சித்தாந்தங்களை கொண்டு வரணும். திராவிட சித்தாந்தங்களை தமிழ்நாட்டுக்கு இன்னும் மேலும் மேலும் கொண்டு வந்தால் தான் இந்த நாடு உருப்படும், அல்லது இந்த நாடு வளர்ச்சி பெறும். இதில் நாங்கள் தெளிவாக இருக்கிறோம். இது திராவிட சித்தாந்தம் என்பது பாஜகவும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒன்று தான். ஏன்னா திராவிட சித்தாந்தம் வந்து இந்தியாவில் ஒரு உள்ள மாநிலம் தானே சார். தென்னிந்தியா வந்து இந்தியாவில் உட்பட்ட மாநிலம் தானே. ஒன்றும் வெளி மாநில கொள்கையெல்லாம் இல்லைல்ல, வெளிநாடு கொள்கையெல்லாம் இல்லை. அதாவது இந்தியாவில் 28 மாநிலம் இருக்குது. அதில் வந்து தெலுங்கானாவை சேர்த்தாச்சா சேர்க்கலையான்னு தெரியும், 29 வரும்னு நினைக்கிறேன். சரி, 28 மாநிலம். இந்த 28 மாநிலத்தையும் பாரதிய ஜனதா ஒரே கண்ணோட்டத்தோடு பார்க்குதா? இன்னும் நீங்கள் 20 மாநிலங்களில் அவங்க ஆட்சி நடக்குது. இருக்கட்டும், அவங்க ஆட்சி நடக்கிற மாநிலங்களில் கூட சில கொள்கை முரண்பாடு இருக்குது. உதாரணத்துக்கு மணிப்பூர், வேறு எங்கேயும் நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய வடகிழக்கு மாநிலங்களில் ஒன்று தானே அந்த மணிப்பூர். அந்த மணிப்பூரில் இன்னைக்கு வரைக்கும் ஒரு முடிவு, அங்கே உள்ள பிரச்சனைக்கு முடிவு இல்லை. ஏன் அந்த பிரச்சனை வந்தது? ஏன் அதை பூதகாரமாக ஆக்குனாங்க? ஏன் அந்த பிரச்சனை வந்தது? மலைப்பிரதேசத்தில் இருக்கக்கூடிய 100கணக்கான ஏக்கர் நிலங்களை பாரதிய ஜனதா தனியாருக்கு கொடுக்கறதுக்கு முயற்சி பண்ணுது. அப்போ அந்த மலைவாழ் மக்கள் போராட்டம் நடத்துகிறான். மலைவாழ் மக்கள் போராட்டம் நடத்தும்போது அங்கே இருக்கக்கூடிய இன்னொரு மலைவாழ் மக்களுக்கு எதிரான எண்ணம் கொண்டவர்கள் அவங்க வந்து மலைவாழ் மக்களை வந்து எதிர்க்கிறாங்க. இவங்க வந்து என்ன எதுக்காக எதிர்க்கிறாங்கன்னா, நம்மளுடைய நிலம் பறி போகுதே, அதுதான் அவங்களுடைய கண்ணோட்டம். இவங்க ஆப்போசிட் சைடு இவன் ஏன் எதிர்க்கிறான்? பாரதிய ஜனதா நல்லது தானே செய்யுது அப்படின்னு வரும்போது இன்னைக்கு வரைக்கும் அதுக்கு ஒரு தீர்வு காணலையே. ஒரே தீர்வு, அது கூட கண்துடைப்பு நாடகம் தான். முதலமைச்சர் ராஜினாமா பண்ணியிருக்கிறார். நீங்களே உணர்ந்து பாருங்கள். அந்த முதலமைச்சர் ராஜினாமா பண்ணதை தவிர மணிப்பூரில் இன்னைக்கு வரைக்கும் ஒரு நம்பிக்கையோ அல்லது ஒரு தீர்வோ இதுவரையும் கிடைச்சதா சொல்லுங்க. எல்லா நாட்டிலும் உள்நாட்டு யுத்தம், உள்நாட்டு கலவரம் நடந்து தான் இருக்கு. இந்தியாவில் மட்டுமல்ல, எல்லா நாட்டிலும் நடந்துகிட்டு இருக்கு. அது வந்து மக்களிடையே ஏற்படக்கூடிய அந்த கருத்து வேறுபாடு, கருத்து மோதல். இப்போ நம்ம அணிசேரா நாடுகள்னு 193 நாடுகளை வச்சுருக்கிறோம். இந்த 193 நாடுகளும் ஐநா மன்றத்தில் உறுப்பு நாடுகள் தான். நீங்கள் சொன்ன மாதிரி இந்த 193 நாடுகள்லேயும் உள்நாட்டு பிரச்சனை இருக்கு. ஆமாம், எந்த ஒரு நாட்டையும் தவிர்க்க முடியாது. ஆனால் இந்தியாவில் இருக்கக்கூடிய உள்நாட்டு பிரச்சனை என்பது வேறு. ஏன்னா இங்கே வந்து 28 மாநிலம்னா 28 மொழி இருக்குது. ஒரு உதாரணத்துக்கே சொல்லுவோம், சில மாநிலத்தில் 2 மாநிலத்தில் கூட ஒரே மொழி இருக்கலாம். இப்போ தெலுங்கானாவில் தெலுங்கு இருக்கும், ஆந்திராவிலையும் தெலுங்கு இருக்கும். அப்படியே வச்சா கூட ஒரு மாநிலத்திற்கு ஒரு மொழின்னு கடைபிடிச்சு அந்த பேசிக்கில் தான் இருக்குது. அப்போது 28 வகையான மாநிலங்கள் இருந்தால் 28 வகையான இனமும் இருக்குது. அப்போ அந்த 28 வகையான இனமும் நீங்கள் வட இந்தியர்கள் சாப்பிடக்கூடிய உணவை நாம் சாப்பிட முடியாது. தென்னிந்தியர்கள் என்ன உணவு சாப்பிட்றாங்களோ அதை வந்து வட இந்தியர்கள் சாப்பிட முடியாது. அல்லது வடகிழக்கு மாநிலத்தில் உள்ளவங்க அவங்க ஒரு
மாதிரியான உணவு பழக்க வழக்கம், கலாச்சார பழக்க வழக்கம் எல்லாத்துலேயுமே வித்தியாசமாக இருக்கும். இப்படி எல்லாத்துலேயுமே வித்தியாசமாக இருக்கும்போது மத்திய சர்க்கார் அதுக்கு தகுந்த மாதிரி இன்றைக்கி வரைக்கும் இருக்குதான்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். இப்போ நீங்களே வந்து 2021 500க்கும் மேற்பட்ட தேர்தல் வாக்குறுதியை கொடுத்தீங்க. அதில் வந்து நீட் தேர்விலிருந்து தமிழ்நாட்டுக்கு விலக்கை பெற்று தருவோன்னு ஒரு வாக்குறுதி கொடுத்தீங்க. இது மிக மிக முக்கியமான வாக்குறுதி. அந்த வாக்குறுதி உங்களால் இன்னும் நிறைவேற்ற முடியல சார். அது மத்திய சர்க்கார் எந்த வகையில ஒத்து வர மாட்டாங்க. நீ கொடுக்கறதுக்கு முன்னாடியே யோசித்தல் கொடுத்துடணும். இது இல்ல முடியாதுன்னு. இது வந்து எப்படி முடியும்ன்ற ஒரு அழுத்தமான நம்பிக்கை இன்னும் இருக்குது. இப்போ நீட் தேர்வு வந்து அந்த முரண்பாடான தேர்வு முறையிலேயே ஒரு முரண்பாடான தேர்வு தான் நீட் தேர்வு. அந்த நீட் தேர்வு எழுதுறாங்களோ இல்லையோ உள்ளே போகும்போதே அவங்க பெரிய பிரச்சனைகள்லாம் சந்திக்க வேண்டியதாக இருக்குது. அதாவது ஒரு மூக்குத்தி போட்டிருந்தா கூட அந்த மூக்குத்தியில் பரீட்சை கேள்விக்கு பதிலை எழுதி வச்சு கொண்டு போகலாமோ அப்படின்ற ஒரு எண்ணம் வரக்கூடிய அளவுக்கு சோதனை போடுறாங்க. இப்போ சமீபத்தில் கூட இந்த கடைசியாக நடந்த நீட் தேர்வு இதில் கூட எல்லாரையும் மிக கேவலமான முறையில் சோதனைப்படக்கூடிய ஒரு இழிவு இருந்தது. இன்னும் கேட்டால் நீட் தேர்வு முறையை நம்ம கண்டிக்கிறோமோ கண்டிக்கலையோ, முதல்ல எனக்கு தெரிஞ்சு இந்த சோதனை முறையை கண்டிச்சே ஆகணும். அவ்வளவு மட்ட ரகமாக இருக்குது. இந்த அளவுக்கு உலகத்தில் எங்கேயுமே ஒரு தேர்வு உலக நாடுகளில் ஏதாவது ஒரு எந்த நாட்டிலையும் தங்கள் மாணவர்களுக்காக ஒரு தேர்வை வச்சு இப்படிப்பட்ட ஒரு அசிங்கத்தை எந்த நாட்டிலையும், அது இந்தியாவில் மட்டும்தான் நீட் தேர்வு சோதனைன்ற பேரில் நடக்குது. அப்போது இந்த நீட் தேர்வை ஒன்று நல்லா கவனிச்சிங்க. நீட் தேர்வு எதிர்ப்பு திமுக, அதே நேரத்தில் நீட் தேர்வு மட்டும் திமுக எதிர்க்குன்னு சொல்ல முடியாது. நாங்கள் ஒட்டுமொத்தம் நுழைவுத் தேர்வையே எதிர்க்கிறோம். இப்போ சமீபத்தில் கொஞ்ச காலமாக புதிய கல்விக் கொள்கைன்னு ஒன்று சொல்கிறாங்க இல்லையா? இந்த புதிய கல்விக் கொள்கையில் 5ஆம் வகுப்புக்கு கூட நுழைவுத் தேர்வு இருக்குது, 8ஆம் வகுப்புக்கு இருக்குது. இது யாரை பாதிக்கும்? ஒட்டு மொத்தமாக நம்ம வீட்டு பிள்ளைங்களை தானே பாதிக்கும். இல்லை, அது வந்து தரமான கல்வி கொடுக்க வேண்டும் என்பதற்காக நடத்தப்படுகின்ற ஒரு நுழைவுத் தேர்வு. அந்த மாணவர்கள் வந்து தயாராகணும். அந்த மாணவர்களை தயார்படுத்தக்கூடிய பங்களிப்பு ஆளுகின்ற அரசாங்கத்துக்கும் உள்ளது. சரிங்களா? அரசாங்கம் அதுக்கேற்ற தரமான கல்வியை வந்து உருவாக்கி கொடுக்க வேண்டும். ஒட்டுமொத்தமாக வந்து அந்த திட்டத்தின் மீது குறை சொல்வது ஏற்றுக்கொள்ள முடியாது. இப்போ நீட் தேர்வு பார்த்தீங்கன்னாக்கா தரமான மருத்துவம் வர வேண்டும் என்ற நோக்கத்தோடு நீட் தேர்வு வைக்கிறாங்க. அந்த தேர்வில் வந்து ஒரு மாநில மக்கள் மட்டும் எழுதலை, ஒட்டுமொத்த தேசிய மக்கள், ஒட்டுமொத்த யூனியன் பிரதேச மக்கள் தான் எழுதுறாங்க. ஸோ அதை வந்து அதில் உள்ள குறைபாடு ஒன்று சரி செய்யணும். அது ஓகே. இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னாக்கா, இப்போது 2026 தேர்தலில் 200 இடங்களில் திமுக வெற்றி பெற வேண்டும் என்ற இலக்கோடு திமுக தேர்தல் பணியை ஆற்ற தொடங்கிவிட்டது. இது வந்து 200 இடங்கள் என்பது திமுகவுடைய கட்சி நிர்வாகிகளையும் தொண்டர்களையும் உற்சாகப்படுத்தக்கூடிய ஒரு வாய் வார்த்தையா, இல்லை உண்மையிலேயே திமுக வெற்றி பெறும் என்ற நம்பிக்கையோடு சொல்லக்கூடிய வாய் வார்த்தையா சார்? அதுக்கு தான் நான் முதல்லையே சொன்னேன். ஒவ்வொரு அரசியல் கட்சியும் தேர்தல் பிரகடனம் வாக்குறுதி கொடுப்பாங்க. இந்த வாக்குறுதியை செயல்படுத்த முடியுமான்னு சிந்தித்து நம்ம வாக்குறுதியை கொடுத்துருக்குறோம். ஒவ்வொரு கட்டத்துலையும் அப்படி தான் கொடுத்துருக்குறோம். அப்படி கொடுக்கப்பட்ட வாக்குறுதிகள் நிரம்பிய காலத்தில் வெற்றியும் அடைஞ்சிருக்கோம், தோல்வியும் அடைஞ்சிருக்கிறோம். அதை பற்றி கவலைப்படல, இதனால் மகிழ்ச்சிக்கும் கொண்டாடலை. இப்போ வந்து நம்ம வாக்குறுதியை பொதுவாகவே ஒரு கருத்து, நீங்கள் எவ்வளோ கேள்வி கேட்டாலும் நான் ஒன்று அழுத்தமாக சொல்ல விரும்புகிறேன். மக்களை முழுமையாக நாங்கள் நம்புகிறோம். நீங்கள் மக்களை நம்புறீங்க. ஆனால் மக்கள் உங்களை நம்பலை. நாங்கள் தினந்தோறும் மக்களை சந்தித்து பேட்டி எடுக்கிறோம். அதாவது தமிழ்நாட்டில் வந்து நீங்கள் திமுக ஆட்சி விரும்புகிறீங்களா, மீண்டும் திமுக ஆட்சியை வரவேற்கலான்னு கேட்குறப்போ அதில் வந்து பெரும்பாலான மக்கள் வந்து திமுக மீது அதிருப்தியான கருத்தை தான் தெரிவிக்கிறாங்க. ஸோ மக்கள் ஓட்டு போட்டு தான் ஒரு அரசாங்கம் தேர்ந்தெடுக்க போகுது. நீங்கள் மக்கள் நம்புறீங்க, ஓகே, அது உண்மையாக. எப்பயுமே திமுக வந்து மக்களை நம்பக்கூடிய கட்சி தான். ஆனால் மக்கள் திமுகவை நம்பக்கூடிய நிலையில் இப்போ இல்லை. இன்னொன்று சொன்னீங்க, நீங்கள் 1971 184 ஜெயிச்சு விட்டீங்க, அது உண்மைதான். ஆனால் அதுவே பார்த்தீங்கன்னாக்கா 1972 எம்ஜிஆர் கட்சி ஆரம்பித்த பிறகு உங்களால் வந்து அவ்வளோ இடத்த ஜெயிக்க முடியலையே. அது மக்கள் செல்வாக்கு அவருக்கு இருந்தது, அதுதானே உண்மை. செல்வாக்கு நம்ம திமுகவோட அதிமுக மக்கள் செல்வாக்கு அதிகம் தான். இப்போ இல்லை, அப்போ இருந்திருக்கலாம். இப்போ நீங்கள் வந்து பொதுமக்கள்கிட்ட வந்து பேட்டி கேட்குறீங்க. பேட்டி கேட்கும்போது அவங்க வந்து திமுகவுக்கு எதிரான கருத்தை சொல்கிறாங்கன்னா, தாய் தன்னுடைய குழந்தைய கோபிச்சுக்கிட்டதா தான் அந்த பேசிக்கில் தான் மக்கள் சொல்கிறாங்க.
அது மக்களை எப்படி நாங்கள் முழுமையாக நம்புகிறோம்னா தேர்தல் வாக்குறுதியை கொடுக்குறோம், அதை வந்து ப்ரொபகண்டா பண்ணுறோம், எல்லா வகையிலையும் கொடுத்த வாக்குறுதி இன்னும் முழுமையாக நிறைவேற்றவில்லை என்ற குற்றச்சாட்டையும் மக்கள் திமுக மீது இல்லை. இப்போ 500க்கும் மேற்பட்ட தேர்தல் 520 சொல்றாங்க. 520 நீ நிறைவேற்றிட்டீங்க. இல்லை இல்லை இல்லை, அது இப்போ ஒரு அதுதான் சொன்னேன். நிதி ஆய்வு கூட்டத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி தளபதி வந்து ஒரு நிகழ்ச்சியில் பேசும்போது, ஒரு அரசு நிகழ்ச்சியில் கூட சொன்னார், இந்த மாதிரி நாங்கள் வந்து எல்லா தேர்தல் வாக்குறுதியையும் நிறைவேற்றி விட்டோம் என்று சொல்ல முடியல. இந்த சில வாக்குறுதிகள், ஆனால் கொஞ்சம்தான். இப்போ கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு ஒரு 80% வாக்குறுதிகள் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. இப்போ தேர்தல் காலத்தில் வாக்குறுதியை கொடுக்குறோம், வாக்குறுதியை கொடுத்துட்டு இதில் கொஞ்சம் வித்தியாசமாகவே கலைஞர் 2 வார்த்தையை சேர்த்து கொடுத்தாரு. வாக்குறுதியை கொடுத்துட்டாரு, இதுதான் தேர்தல் கால வாக்குறுதின்னு சொல்லி புத்தகமாக பிரிண்ட் பண்ணி கட்சிக்காரங்களுக்கும் கொடுத்துட்டாரு, பொதுமக்களுக்கும் விநியோகம் பண்ணுறாரு. ஆனால் அதுலேயே 2 வார்த்தையை சேர்த்து, அதுதான் முக்கியம், சொன்னதை செய்வோம், செய்வதை சொல்வோம் இப்படின்னு சொன்னது. இது எங்கேயுமே உலக நாடு தேர்தல் அறிக்கையை வெளிநாடுகளெல்லாம் இந்த மாதிரி தேர்தல் அறிக்கை இருக்குதா, அது புத்தக வடிவில் இருக்குதா அப்படின்லாம் கிடையாது. திமுகவில் இன்னைக்கு கூட சட்ட புத்தகம் இருக்குது. அதாவது தேர்தல் அறிக்கையை தயாரிப்பதற்காக ஒரு குழு அமைக்கப்படுகிறது திமுகவில். ஆமாம், அது ஒவ்வொரு மாவட்டமா போயிட்டு போறாங்க, மக்களுடைய கருத்து கேட்டு அந்த அறிக்கை தயாரிக்கிறீங்க. மக்களுடைய கருத்து மட்டும் இல்லை, ஒவ்வொரு துறைகளுடைய கருத்து. இப்போ கைத்தறி நெசவாளர் துறை, விவசாயிகள், விவசாயத்தில் பல்வேறு வகையான விவசாயம் இருக்குது. சில பேர் நெல் மட்டும் பயிரிடுவாங்க, சில பேர் காய்கறி மட்டும் பயிரிடுவாங்க. ஒவ்வொருத்தரையும் நெல் பயிரிடக்கூடிய விவசாயி அவங்களுக்கு என்ன குறை, மீன் பிடிக்கிற மீனவன் அவர்களுக்கு என்ன குறை, கைத்தறி நெசவாளர் அவர்களுக்கு என்ன குறை, விசைத்தறி நெசவாளர் அவங்கள போய் சந்தித்து அவங்களுக்கு என்ன குறை, அந்த குறையெல்லாம் இந்த குழு போய் கேட்டு அப்புறமா தான் புத்தகம் வெளியிட்டாங்க. அதாவது நீங்கள் தேர்தல் அறிக்கையை வந்து முறையாக தயாரிக்கிறீங்க, தேர்தல் அறிக்கையை முறையாக வெளியிடுறீங்க, ஆனால் ஆட்சிக்கு வந்த பிறகு அந்த அறிக்கையை முழுமையாக நிறைவேற்றலை அப்படின்ற குற்றச்சாட்டு திமுக மீது இருக்கின்றது. 2021 நீட் தேர்வு இன்னும் விலக்கு பெறலை. 2006 வந்து என்ன வாக்குறுதி கொடுத்தீங்கன்னாக்கா, திமுக ஆட்சிக்கு வந்தால் ஏழை விவசாயிகளுக்கு இலவசமாக 2 ஏக்கர் நிலம் கொடுப்புன்னு சொன்னீங்க. அந்த வாக்குறுதியை அப்போதைய ஆட்சியில் நிறைவேற்றலை. அப்புறம் 1967 ஆட்சிக்கு வருவதற்கு முன்பாக திமுக ஆட்சிக்கு வந்தால் 1 ரூபாய்க்கு 3 படி அரிசி தரும்னு சொன்னீங்க இல்லையா, ஞாபகம் இருக்குங்களா? அதுவும் நிறைவேற்றல. முக்கியமான அஜெண்டா உங்களால் நிறைவேற்ற முடியல. அந்த அவநம்பிக்கை வந்து திமுக இல்லை. இப்போ 67 நிலைமை என்ன தெரியுமா, இந்தியா முழுக்க உணவு பஞ்சம். அதாவது நீங்க சொல்றதெல்லாம் கரெக்ட். அதாவது நிறைவேற்ற முடியாத வாக்குறுதியை கொடுத்து மக்களை ஏமாற்றுவதாக திமுக மீது பொதுமக்கள் வைக்கக்கூடிய குற்றச்சாட்டாக இருக்கிறது. நாங்க தினந்தோறும் மக்களை போய் சந்திக்கிறோம், பேட்டி எடுக்கிறோம், அவங்க சொல்லக்கூடிய கருத்தை தான் நாங்க கிட்ட சரியான ஆல்டர்னேட்னு சொல்லுவாங்கல்ல, அதோட தான் 67 செய்திக்கு ஒரு சின்ன உங்களுக்கு நினைவுபடுத்திடுறேன். அது நீளமாக சொன்னால் பெரிய செய்தி. அது 67 உணவு பஞ்சம். அது இந்த தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, இந்தியா முழுக்க இருந்தது. ஆனால் இந்தியாவில் எத்தனை மாநிலங்கள் அப்போ இருந்தது, இப்போ இதை விட குறைவாக தான் இருந்திருக்கும். எந்த ஒரு மாநிலத்திலாவது தன்னுடைய மாநிலத்தில் உணவு பஞ்சம் இருக்குன்றதை உணர்ந்து பார்த்து யாராவது புதுசாக ஒரு நெல் வகையை உற்பத்தி பண்ணாங்களா? ஏன் திமுக உருவாக்கிச்சு? கலைஞர் டக்குன்னு சொன்னார், புதிய வகை நெல்மணிகளை அறிமுகப்படுத்தினார். புதிய வகை நெல்மணிகளை அறிமுகப்படுத்தி அதுக்கு பல்வேறு வகையான பேர் வச்சாங்க. உடனே என்ன பண்ண, நீங்கள் சொல்லுங்களா 1 ரூபாய்க்கு இலவச அரிசி கொடுக்கலன்னு அது குற்றச்சாட்டாகவே இருக்கட்டும். ஆனால் நெல்மணிகளை அதிகமாக உற்பத்தி பண்ணார். அதோடு விட்டுறல, இந்த நெல்லை அரிசியாக்கி எங்கே கொண்டு போய் வைக்கிறது, அதுக்கு கொள்முதல் மையங்களை உருவாக்கினார். அந்த கொள்முதல் மையங்களோடு விடலை, இதை வந்து மக்களுக்கு கொடுக்கணும்னு நினச்சார். மக்கள் வாங்கிறதுக்கு என்ன வேணும்னு பார்த்தாரு, கடைகள் வேணும்னு பார்த்தாரு. அது ரேஷன் கடை, உணவு பங்கீட்டு துறையின் மூலமாக அந்த ரேஷன் கடை. அவன் நெல்லை உற்பத்தி பண்ணார், அரிசியாக்கினார், குடோனில் கொண்டு ஸ்டாக் வச்சார். ஸ்டாக் வச்ச அரிசியை மக்களுக்கு விநியோகம் பண்ணும்போது கடைகளை திறந்தார். இப்போ ரேஷன் கடை எத்தனை இருக்குது, இவ்வளோ திமுக ஆட்சி காலத்தில். அங்கொன்றும் இங்கொன்றுமாக தான் அதிமுக ஆட்சி காலத்துலேயோ ரேஷன் கடைகள் தந்தோம். ஆனால் ஒரு இவ்வளவு தூரத்துக்கு ஒரு ரேஷன் கடைன்னு உருவாக்கி அதில் ரொம்ப முக்கியமாக நினைக்கா அனைத்து குடும்பங்களுக்கும் ரேஷன் அட்டையை வழங்கினார் 72 காலத்தில். அப்போது ரேஷன் அட்டையை கொடுத்து கடைகளை திறந்து நெல் கொள்முதலை பண்ணி அதை அரிசியாக்கி அதை வந்து கொள்முதல் மையங்களில் கொண்டு போய் வச்சு இப்படி மக்களுக்கு வந்து இவ்வளோ கொடுத்துட்டு அதில் 1 ரூபா அரிசி அடிபட்டு போகுது.
இல்ல அந்த மாதிரி தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றவில்லை அப்போ என்ற குற்றச்சாட்டு ஒரு அரிசி சொன்னீங்க இல்லையா, அதை வேற வகையில் நாங்கள் நிறைவேற்றி இருக்கிறோம். அப்போ அரிசி பஞ்சத்தை, உணவு பஞ்சத்தையே போக்குறதுக்கு கிட்டத்தட்ட 80% உணவு பஞ்சத்தை போக்குறதுக்கு திமுக மாதிரி வேற ஒரு மாநிலமாவது அந்த நடவடிக்கை எடுத்ததா சொல்லுங்க பார்க்கலாம். இருக்கவே முடியாது. இப்போ 2021 வேளாண் துறைக்கு கொடுக்கப்பட்ட வாக்குறுதி கூட நிறைவேற்ற, கரும்புக்கு டன்னுக்கு நிர்ணயித்த விலை இல்லை. இப்போ கரும்புக்கு விலை ஏற்றிருக்காங்க. ஆனால் நீங்கள் 4000 சொன்னீங்கல்ல, 4000. ஆமாம், அது இன்னும் 4000 கண்டிப்பாக கொடுப்போம். அது கொஞ்சம் காலக்கெடு ஆகலாம். 2026 கொடுக்க முடியுமா என்னன்னு தெரியல. ஆனால் இது வந்து எடுத்தேன் கவிழ்த்தேன் சொல்றது. நெல் குண்டாளி 2500 சொல்லியிருந்தீங்க, அது ஒன்றும் கொடுக்கல. தேர்தல் அறிக்கையில இது எல்லாமே 5 ஆண்டுகளுக்குள் நிறைவேற்றப்படும் என்று கொடுத்தீங்களா, இல்ல 5 ஆண்டுகள் தாண்டி தான் நிறைவேற்றப்படும் என்று கொடுத்தீங்களா? பொதுவாகவே வாக்குறுதி அவ்வளவுதான். இதுக்கு காலக்கெடுவே சிலதுக்கு தான் காலக்கெடு இருக்க முடியும். இப்போ நீங்க சொன்ன மாதிரி நாங்க வந்து அரிசி உற்பத்தியை தன்னிறைவடைகிறோம். இப்போ ஒன்றும் இல்லை, நம்ம இந்த சென்னை மாவட்டத்தில் பேசிகிட்டு இருக்கோம் இல்லையா, சென்னை மாவட்டத்தில் பேசுகிறோம் அல்லது காஞ்சிபுரம் மாவட்டத்தில் பேசுகிறோம். தனிநபர் வருமானமே உயர்ந்திருக்குது, யாரும் மறக்கவே முடியாது. ஒட்டுமொத்த இந்தியாவில் தமிழ்நாட்டில் தான் தனிநபர் வருமானம் வந்து உயர்ந்திருக்கு. இன்னைக்கு வந்து இந்தியாவோட பொருளாதாரம் 4வது இடத்துக்கு வந்திருக்கு. ஆமா, ஒட்டுமொத்த இது எத்தனை இடத்துக்கு முன்னாடி இருந்து ஒரு 10 வருஷம் தேசிய வளர்ச்சி, மாநில வளர்ச்சி அதெல்லாம் இருக்கு. அப்படி இருந்தாலும் சரி, திமுக மீது வந்து பல்வேறு குற்றச்சாட்டுகளை வந்து இன்றைய பொதுமக்கள் வந்து முன்வைக்கிறாங்க. நிறைய நீ சொல்லலாம். இப்போ வந்து ஆளுங்கட்சி மீது ஒரு குற்றச்சாட்டு சொல்லலாம். இப்போ எம்ஜிஆர் வந்து தொடர்ந்து 3 முறை முதலமைச்சர் இருந்தார், அவரை வந்து குற்றச்சாட்டு முன்வைக்கல. அதுக்கு முன்பாக காமராஜர் தொடர்ந்து 3 முறை முதலமைச்சர். ஆனா அந்த மாதிரி திமுகவில் வந்து வர முடியலையே. அந்த மாதிரி காமராஜர் ஆட்சியை, எம்ஜிஆர் ஆட்சியை திமுக கொடுக்க முடியாது. அது மக்களுடைய மனநிலை பொறுத்தது. இல்ல, மக்கள் மனநிலை கிடையாது. நல்லது செய்தா மக்கள் வந்து அவங்க நல்ல விதமா தான் தீர்ப்பு அளிப்பாங்க. சரிங்களா? ஒவ்வொரு முறையும் திமுக வந்து ஆட்சி மாறுது. 1989 பிறகு திமுக 2 முறை ஆண்டு இருக்கா தமிழ்நாட்டை? இல்லையே. இல்லையே. அது ஏன் ஆளல? அதாவது திமுகவினுடைய கோட்பாடுகள் அல்லது அந்த நெறிமுறைகள் மக்களுக்கு எந்த வகையிலாவது ஒரு பலனுக்காக தான் நாம் பாடுபடுறோம். அவங்க தப்பாக போயிட்டு அதுக்கு நாம் பொறுப்பேற்றுக்க முடியாது. அது நீங்களே சொன்னீங்க, ஒரு காலகட்டத்தில் பொருளாதாரம் இப்படி இருந்தது, இப்போ 4வது இடத்துக்கு வந்துட்டோமா இல்லையா? இந்த முன்னேற்றத்துக்கு கொண்டு வந்திருக்கோம் இல்லையா? தனிநபர் வருமானத்தை அதிகப்படுத்தியிருக்கோமா இல்லையா? எந்த வகையில் பார்த்தாலும் திமுக ஆட்சி மாதிரி ஒழுங்கினங்களை எங்கேயாவது நீங்கள் வேறு ஆட்சியில், எம்ஜிஆர் ஆட்சியிலையோ ஏதாவது பார்த்துருக்க முடியுமா? சட்ட ஒழுங்கு சரியில்லைன்ற குற்றச்சாட்டை வந்து அதிமுக மட்டும் வைக்கல, ஒட்டுமொத்த எதிர்கட்சியும் வைக்கிறாங்க. அதாவது திமுக கூட்டணி இல்லாத கட்சிகள் எல்லாமே வைக்கிறாங்க. ஸோ கூட்டணி வந்து கட்டுக்கோப்பாக இருக்கின்றது, தமிழ்நாடு கட்டுக்கோப்பாக இல்லை அப்படின்ற குற்றச்சாட்டையும் வைக்கிறாங்களே. இல்லை, குற்றச்சாட்டுன்னா அது அபாண்டமாக சொல்கிறது தான், அபாண்டமாக சொல்கிறது. அதே நேரத்தில் நான் ஏற்கனவே இன்னும் சொல்கிறேன், நெருப்பு இல்லாமல் புகையாது சார். பொதுமக்கள் வந்து இப்போ எல்லாமே படிச்சுட்டாங்க சார், முன்ன மாதிரிலாம் இல்லை. எல்லாமே எஜுகேட்டடாக இருக்காங்க, சமூக விழிப்புணர்வோடு இருக்காங்க. குற்றம் சொல்வதற்கு முன்பாக யோசித்தான் சொல்கிறாங்க. ஸோ பொதுமக்களுடைய கருத்து தான் வந்து உண்மையான கருத்தாக இருக்க முடியும். 100ல் ஒரு 2 பேர் ஒன்றா ஒரு பொய்யான கருத்தை சரியாக புரிதல் இல்லாமல் சொல்லலாம். அது வாக்கு வங்கி ஓட்டு போடும்போது திமுகவுக்கு தான் ஆதரவாக ஓட்டு போடுவாங்க. அவங்க 2026 விமர்சிக்கலாம், விமர்சிக்கிற ஒன்றும் தப்பு இல்லையே. அந்த விமர்சனம் தான் இல்லை, ஆட்சி மாற்றத்தை நாங்கள் ஆட்சி மாற்ற வேண்டும்னு சொல்கிறாங்க பொதுமக்கள். அது எப்படி பார்க்குறீங்க? இல்லை, எங்களுக்கு தெரிஞ்சு நாங்கள் தமிழ்நாடு முழுக்க போயிட்டு வந்துட்டுருக்குறோம். ஒரு ஆட்சி மாற்றத்துக்கு இது வரைக்கும் யாரும் மக்கள் கொஞ்சம் கூட கருத்து கணிப்பு நடத்துறாங்க. அதில் கூட வந்து இல்லையே, இப்போ சமீபத்தில் அதாவது பாஜகவுடைய வெற்றியை எப்படி சொல்றாங்க தெரியுமா? அவங்க மற்ற மாநிலத்தில் எப்படி வெற்றி பெற்றிருக்கிறாங்கன்றது மட்டும் யோசிச்சு பாருங்க. அது எப்படி வெற்றி பெறாங்க அதெல்லாம் சொல்லக்கூடாது. வெற்றி தான் நம்ம நேர்மையான வெற்றியா இருக்கணும். அவங்க நேர்மையா தான் வெற்றி பெறாங்க சார். இல்ல, நேர்மையான வெற்றி நீங்க எந்த மாநிலத்து வெற்றியை நேர்மைன்னு சொல்றீங்க? அப்படி இருந்த 2021 வந்து எப்படி திமுக ஆட்சிக்கு வந்திருக்கோம்? அவங்க மத்தியில் ஆட்சி தொடர்ந்து 3 முறை ஆட்சியில் இருக்காங்க பாஜக. அவங்க தான் தேர்தல் நடத்துறாங்க. திமுகவில் ஒட்டு மொத்தமா வாக்காளர்களே விழிப்போடு இருந்ததுனால தான் இந்த தேர்தல் ஒழுங்கா நடந்துச்சு 21ல். இல்ல, தேர்தல்ல முறைகேடு நடப்பது சொல்வதாக நிறைய பேர் ஏத்துக்கல. ஏன்னா வந்து இப்போ நடந்த தேர்தலே வந்து காங்கிரஸும் ஜெயிச்சிருக்காங்க, பாஜகவும் ஜெயிச்சிருக்காங்க. காங்கிரஸ் பாஜக அல்லாத
ஜார்க்கண்டில் ஒரு அந்த அந்த மாநில கட்சியும் ஜெயிச்சிருக்கு. அதனால வந்து இவிஎம்ல மிஸ்டேக் சொல்றது யாராலும் ஏற்றுக்கொள்ள முடியல. ஜெயிச்சா ஒரு முடிவு, அது வந்து பொதுவாகவே அந்த மிஸ்டேக் இருக்குது. நீங்க வந்து 2021 வந்து பாஜக ஜெயிச்சது ஒரு 4 இடம். அவங்க முறைகேடு பண்ணா போட்டிட்டு அத்தனை ஜெயிச்சிருப்பாங்களே, ஏன் வெறும் 4 ஜெயிக்கிறாங்க? அப்படி இல்லை. அந்த ஓட்டு பதிவு இயந்திரம் இருக்குது, அதில் வந்து இன்றைக்கும் குற்றச்சாட்டு அழுத்தமாக சொல்லலாம். ஏன்னா இப்போ சமீபத்தில் கூட அதை பற்றி அந்த இயந்திரத்தை பற்றி ஆராய்ச்சி பண்ணவங்க அவங்க என்ன சொல்கிறாங்க, இதில் என்ன வேணாலும் செய்யலாம், அதை என்ன வேணாலும் செய்யலாம், நம்ம டெஸ்ட்டுக்கு கொண்டு வராங்கல்ல, அரசியல் கட்சிகளை வந்து பார்வையிட சொல்கிறாங்கல்ல, அதில் நாம் எச்சரிக்கையாக இருந்து இதில் தப்பு பண்ணக்கூடாதுன்றதை முறைப்படுத்தி அந்த இயந்திரத்தை வந்து பாதுகாத்தோம். அந்த இயந்திரமே வந்து காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் தான் கொண்டு வரப்பட்டது சார். அவங்களுக்கு தெரியல. காங்கிரஸ் ஆட்சி இருந்ததுன்னா நேரம் அந்த எந்திரத்தை வேணான்னு சொல்லியிருப்பாங்க. மறுபடியும் மறுபடியும் வாக்குச்சீட்டு முறையே தான் கொண்டு வந்திருப்பாங்க சார். அது இன்னைக்கு இந்தியாவோட மக்கள் தொகை வந்து 145 கோடி தாண்டி போயிட்டு இருக்கு சார். மறுபடியும் பழைய வாக்குச்சீட்டு முறைக்கு வந்தேனாக்கா இல்ல வேற வழி இல்லையே. சரி, இவ்வளவு சொல்றாங்களே, ஒரே நாடு ஒரே தேர்தல் வார்த்தை கொடுக்குது, ஒரே நாடு ஒரே தேர்தல், ஒரே நாள்ல தேர்தல் நடத்தும்னு சொல்லுங்களேன். இன்னொரு விஷயம் சொல்றேன். இப்போ ஒரே நாடு ஒரே தேர்தலில் வந்து மறைந்த முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் கருணாநிதி ஆதரித்து இருந்தாரு. ஆதரித்து நெஞ்சுக்கு நீதி என்ற புத்தகத்துல எழுதியிருக்காரு. ஆனா இன்றைய முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் வந்து அன்று தந்தை ஆதரித்த அந்த திட்டத்தை மகன் வந்து எதிர்க்கிறாரு. ஏன் முரண்பாடு இருக்கின்றது? முரண்பாடு இல்ல, இது ஒன்றும் புதிய திட்டம் கிடையாது. ஏற்கனவே இந்தியா சுதந்திரம் அடைந்த முதல் 1971 வரையில நடைமுறை இருந்துட்டு தான் ஒரே தேர்தல். இப்பதானே வந்து மாறிடுச்சு. இப்போ தலைவர் கலைஞர் காலத்து அரசியல் வந்து இப்போ இந்த காலத்தில் வந்து நம்ம பிஜேபியோட கூட்டே சேரவும் முடியாது, சேரவும் கூடாது, இப்படி இருக்குது. ஆனால் கலைஞர் எப்படி அந்த கூட்டணி செஞ்சார்? ஒரு நம்பிக்கையை வச்சார். குதிரை கடிவாளத்தை இயக்குற மாதிரி பிஜேபியினுடைய கடிவாளத்தை அவர் தான் இயக்கிட்டு இருந்தார். அந்த தைரியத்தில் தான் ஒரே நாடு ஒரே தேர்தலில் அவர் வந்து ஒன்றும் பண்ண முடியாது, நம்ம இது வந்து ஆதரிக்கலாம்னு ஆதரிச்சுக்கலாம். ஆனால் இப்போ அப்படி இல்லை. குதிரை என்ன தான் கடிவாளம் இங்கே இருந்தாலும் எங்கே இருந்தாலும் குதிரை போகிற இடத்துக்கு தான் போயிட்டு இருக்குது. அதுவும் தவறான வழியில் போயிட்டுருக்குது. ஒன்றும் இல்லைங்க. இப்போ பிஜேபி வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி 20 மாநிலத்தில் ஆளுதில்லை, மத்தியில் வந்து ஆட்சியில் ஒரு சில கூட்டணி கட்சியோடு துணையோடு ஆளுங்கட்சியில் அந்த கட்சிக்கு பாரதிய ஜனதா இந்தியாவில் ஒரு பெரிய கட்சி தானே. பாரதிய ஜனதா இந்தியாவில் ஒரு பெரிய கட்சி, மற்ற கட்சிகளை விட அதிகமாக நிதி ஆதாரத்தை வச்சிருக்கிற கட்சி. அந்த கட்சிக்கு கொள்கை என்னன்னு சொல்லுங்களேன் பார்க்கலாம். நான் வந்து சொடக்க போகிற நேரத்தில் அண்ணா வழியில் அயராது உழைப்போம், இது எங்கள் கொள்கைன்னு சொல்லிவிடுவேன். 50 முழக்கம் கூட வேண்டாம், அண்ணா வழியில் அயராது உழைப்போம், மத்தியில் கூட்டாட்சி மாநிலத்தில் சுயாட்சி, அது இந்த சொல்லிடுவேன். அதே மாதிரி ஒரு பிஜேபி நண்பர் யாரையாவது கூப்பிட்டு உங்கள் கட்சியினுடைய கொள்கை என்னன்னு கேளுங்க, அந்த கொள்கையை சொல்லிட்டா மேடையில் பேசுகிறதே நான் விட்டுடுறேன். இல்லை சார், கொள்கை இல்லாத எப்படி சார் இல்லை என்ன ஏன்னா இல்லை இப்போ மோடி அவர்களே பார்த்தீங்கன்னாக்கா குஜராத் தொடர்ந்து 3 முறை சிஎம், இந்தியாவில் தொடர்ந்து 3 முறை பிஎம். ஸோ வந்து கொள்கை இல்லாமல் எப்படி அவங்களால வெற்றி பெற முடியும்? ஈவன் குஜராத்திலே தொடர்ந்து ஆட்சியில் வராங்க. ஸோ பிஜேபிக்கு என்று இருக்கின்ற கொள்கையை மக்கள் ஏற்றுக்கொள்ளாமல் அவங்களால ஆட்சியை அமைக்க முடியாது. ஏன்னா இது வந்து இராணுவ ஆட்சி கிடையாது. இந்தியாவில் ஜனநாயக ஆட்சி, மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுகின்ற ஆட்சி தான் மத்திய ஆட்சியும் மாநில ஆட்சியும். ஸோ மக்கள் ஓட்டு போட தேர்ந்தெடுக்கிறாங்க. அதனால வந்து சித்தாந்தத்தெல்லாம் தெரிஞ்சுட்டு தான் மக்கள் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கிறாங்க, தவிர தெரியாமலாம் ஓட்டு போட்டு. கட்சியில் மட்டும் கொள்கை இல்லைன்றது இல்லை. இப்போ சமீபத்தில் பகல்காமில் 28 பேரை கொண்டுட்டாங்க. பாகிஸ்தான்லேருந்து 247 கிலோமீட்டர் தான் அதுக்கு தூரம். தக்க பதிலடி கொடுத்துட்டாங்களே. தக்க பதிலடி வந்து எப்படி கொடுத்தாங்க? அதை வந்து நம்ம வந்து நாட்டுப்பற்று இல்லைன்னு சொல்லிடுவாங்க. அதை வந்து நம்ம விமர்சனம் பண்ணால் எவ்வளவோ பண்ணலாம். அதில் இருக்கிற குற்றம் குறைகளுக்கு ராஜ்நாத் சிங் பதிலே சொல்ல முடியாது, பிரதமர் பதிலே சொல்ல முடியாது, உள்துறை அமைச்சர் அமித்ஷா பதில் சொல்ல முடியாது. ஆனால் தக்க பதிலடி கொடுத்ததான் இன்னைக்கு கூட ஃபிலிம் காட்டிகிட்டு இருக்கிறார் மோடி. சொல்கிறீங்க அதில் பகல்காமில் 28 பேரை கொண்டாங்க, 26 பேர் கொண்டாங்க, 26 பேர் செத்துட்டாங்க. இந்த செத்த இடத்துல ஏன் இராணுவம் இல்லை?
இதுக்கு இன்னைக்கு வரைக்கும் ஏன் இராணுவ அமைச்சரோ உள்துறை அமைச்சரோ பிரதமரோ மற்ற அமைச்சர்லாம் இதில் கேட்க முடியாது? ரைட்டு, அவங்க ராணுவ உடையில தான் வந்து தாக்கியிருக்காங்க. அது நீ சொல்றது கரெக்ட். ஏங்க குற்றம் என்பது அங்க பகல்காம் மட்டுமல்ல, இந்தியா முழுவதும் குற்றம் நடக்கின்றது சார். ஒரு மனிதனுக்கு ஒரு போலீஸ் அதிகாரியோ ராணுவ அதிகாரியோ போட முடியாது. அது போட முடியாது. இப்போ நம்ம தமிழ்நாட்டில் 9 கோடி பேர் 10 கோடி பேர் இருக்கான், 8 கோடி பேர் இருக்காங்க. ஒவ்வொருத்தருக்கும் காவல்துறையை போட முடியாது. இங்கே தமிழ்நாட்டுல டெய்லி கொலை நடக்குது, டெய்லி கற்பழிப்பு நடக்குது, டெய்லி வழிபறி, டெய்லி திட்டு நடக்குது. தடுக்க முடியல. சில காரணங்களுக்காக முன்விரோதம் அப்படி இப்படி நடக்கத்தான் செய்யுது. இது எல்லா மாநிலத்திலும். ஆனா தமிழ்நாட்டில் அதாவது உங்களுக்கே தெரியும் சொல்றேன் சார், அதாவது குற்றவாளியை வந்து தப்பிக்க விடாம குற்றத்துக்கு ஏற்ற தண்டனையை கொடுத்தா மட்டும்தான் குற்றத்தை குறைக்க முடியும். அந்த பணியை பகல்காம் மேட்டரில் பாஜக முறையாக செய்திருக்காங்க. உங்களுடைய விரிவான தகவலுக்கு ரொம்ப நன்றி சார். நீங்களே மீண்டும் இது போன்ற மற்றொரு அரசியல் ஆடுகளத்தில் மற்றொரு ஆளுமையுடன் சந்திக்கிறேன். அதுவரையில் உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் விஜயபாலன்.